ஏங்க போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு வேகமாக ஓடியாந்தேன். அவசரமாக ஆத்தா வந்துருச்சான். ஆத்தா வந்து சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு வடை ஓடுறதுக்கு போயிருச்சான். சரி நான் அவசரம் இல்லை, நம்ம வீட்டு வேலையில் பார்த்துக்கிட்டு போகும்போது கிளம்பிக்கிட்டு இருக்கேங்க. ஏங்க ஒரு அவசர ஆத்திரம்னா சொந்தம் வந்தால் உதவி செய்யணுமுங்க, அதுதான் முக்கியம். நம்மளுக்கு வேலை வெட்டி 1000 இருக்கலாம். சாமிநாதமாக இந்த ஊரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, நம்ம அவசரமாக வந்துட்டோம்னு அதை கேட்டால் உதவி கிடைக்கும்னு ஃபோன் அடித்தாங்களே நம்பி, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்லங்க. அதான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஏத்தே வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ஆத்தாவுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன், வருதா என்னன்னு தெரிலத்தே, இல்லாட்ட பொழுதுக்கு இருந்துட்டு போக வேண்டேன். இருந்தாலும் போதுமுத்தே, முடிச்சது எங்களுக்கு போதுமுத்தே, நல்லபடியாக போய் வியாபாரத்தை பாரு, நல்லபடியாக போய் வேலைகளை வெட்டிகளை பார்த்தேன், நல்லா ஃபோன்லேயும் நல்லது வெள்ளது அம்புட்டு பேருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களும் பார்க்குறாங்க. அவருக்கு வீடியோவெல்லாம் நம்ம வரையில் கூட சொல்லிட்டு தாத்தே வந்தேன். பாப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு, அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்டே. அதனால் என்னத்தே அப்படின்ட்டாங்க. என்ன குழந்தை பிறக்கலை, கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஒர்க்கு, அதே இங்கே அனுப்பியிருக்காங்க. அங்கேயே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து பார்க்க முடியாதுன்னு பரம்பரை அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து பார்த்துக்கோங்க ஆம்புலன்ஸில் இங்கே அனுப்பிட்டாங்க. இங்கே அவசரமாக ஃபோன் அடித்தோடனே எனக்கு தாங்க முடியல. அவசரமாக நானும் இங்கேருந்து ஓடி போய் அவங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வாரேன். என்னங்க காசு பணம் முக்கியம் கிடையாது, சொந்த வந்தந்தேன் முக்கியம். என்னைக்கு அவசரத்துக்கு உதவுற சொந்தந்தேன் ரொம்ப முக்கியம். அப்படித்தான் நான் நினைப்பேன். கடவுளுக்கு எண்ணம் போலதான் எனக்கு வாழ்க்கை அமைக்கணும். எனக்கு ஆத்தா வந்து வியாபாரத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சா. மணி 6:30 மேலே ஆயிடுச்சு. நான் கூட நினச்சேன் இங்கே 6:30 மேலே என்ன வியாபாரியாக பார்க்குறதுன்னு. ஆத்தா வந்து வெள்ளனே வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஆத்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்படி போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். நல்லபடியாக குழந்தை வரணும்னு வேண்டிக்கோங்க. 3 குழந்தை ஏற்கனவே இருக்குது. இது காப்பாற்றி வச்சிருந்து பார்த்துக்கோங்க நின்றுச்சா, திடீர்னு நின்று போச்சு. இப்போ ரெண்டு குழந்தை இருக்குது. ஆமாம், 2 பொம்பளை பிள்ளை. இப்போ 3ஆவதாக வந்து காப்பாற்றி இருந்து நின்றுச்சு. குடும்ப கட்டுப்பாடு வேணும். அதோட போய் அவசரமாக சேர்த்துருக்காங்க. கிரிட்டிக்கல்னு தான் சொல்லியிருக்காங்க. கடவுள் முருகன் தான் வழிபடணும், நல்லபடியாக பிறக்கட்டும். நான் பிறந்தவொடனே நாளைக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் வீட்டு வேலையில் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டு வேலையில் பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு சமைச்சு வச்சுட்டு போய் ஆத்தாவை போய் பசியமத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்தாவை அனுப்பி விட்டுவிட்டு நான் போய் அவரத்தை பார்க்கணும். போயிட்டு வரட்டா. லைக் பண்ணுங்க நல்லபடியாக. அவசரமாக ஓடுங்க.